السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومنهم من عاهد الله لئن آتانا من فضله لنصدقن ولنكونن من الصالحين فلما آتاهم من فضله بخلوا به وتولوا وهم معرضون صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما خالطت الزكاة مالا فهو أفسدته أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அன்பு பண்பு அளவற்றவுடன் திருநாமம் போட்டி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமோ சர்தார் ஏதோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை ஒருவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக. அன்புக்கு மன்னித்திருக்க முடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் சென்ற வாரத்தில் ஜக்காத்தை பற்றிய 5 வகையான செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஜக்காத் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கடமை என்பதாகவும், எல்லா காலத்திலுமே ஜக்காத் கடமையாக்கப்பட்டிருந்தது என்பதாகவும், ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய 2 வகையான பலன்களை பற்றியும், ஜக்காத்தை அல்லாஹ் ரசூலும் பிரித்து விளக்கமாக சொன்னதை போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மற்ற வணக்கங்களை எல்லாம் பிரித்து கூட சொன்னதில்லை. யாராருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா பிரித்து தெளிவாக கூறுகிறான் என்ற செய்தியையும், ஜக்காத் யார் மீது கடமை என்ற 7 வகையான நிபந்தனைகள் என்ற 5 விஷயங்கள் உங்களுக்கு சென்ற வாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடரிலே இந்த வாரத்திலே ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாது, ஜக்காத்தை கொடுப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, கொடுக்காவிட்டால் ஏற்படக்கூடிய தண்டனைகள் என்ன என்பதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தொழுகையும் ஜக்காத்தையும் சேர்த்து 27 இடங்களில் அல்லாஹ் கூறுகிறார். ஜக்காத் என்ற கடமையை தொழுகையோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா 27 இடங்களிலே கூறுகிறார். அகீமுஸ் ஸலாவ வ ஆத்தூஸ் ஸக்காத், தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று 27 இடங்களிலே அல்லாஹ் கூறுகின்றார். அது அல்லாமல் ஜக்காத்தை மட்டும் தனியாக 30 இடங்களிலே அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஆக குர்ஆனிலே ஜக்காத் என்ற வார்த்தை 57 தடவை வருவதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர் கூறுகிறார். மீது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தியாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்களின் தலைவர் என்று போற்றப்படக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஸலாசுன் மக்ரூரத்துன் பிஸலாசின், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 3 இடங்களிலே 3 விஷயங்களை சேர்த்து அல்லாஹ் கூறுகின்றார். லா தக்பலு வாஹிதத்து மின்ஹுன்ன இல்லா பில் உஃபரா, அவற்றில் ஒன்றை விட்டு ஒன்றை நிறைவேற்றினால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக கூறுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை அர்த்தம் அது முழுமை பெறாது, நிறைவு பெறாது என்பதாக கூறுகிறார்கள். முதலாவதாக கூறுகிறார்கள்,
லா தகுபலு தாஅத்துல்லாஹ் இல்லா பிதாஅத்தி ரசூலிஹி. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் என்பது ரசூலுக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள் கூறுகிறார்கள். லா தகுபலு தாஅத்துல்லாஹ் இல்லா பிதாஅத்தி ரசூலிஹி. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் என்பது ரசூலுக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றார், பரதான விஷயங்களை செய்கின்றார், சுன்னத்துகளை வேண்டுமென்றே புறக்கணிக்கிறார். ஓங்கங்க அதைதான் போய் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா, வேலை இல்லை என்பதால் ஒருவர் வேண்டும் என்றே சுன்னத்தை புறக்கணிக்கிறார், நபியினுடைய வழியை புறக்கணிக்கிறார் என்றால் அவர் செய்யக்கூடிய பரதான வணக்கங்கள் கூட முழுமையாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாததாக கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே குல் அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுங்கள், அவருடைய ரசூலுக்கு கீழ்ப்படுங்கள் என்று பரிவேதங்களில் எல்லாம் கூறுகின்றார். அதனால எப்போது ஒரு மனிதர் ரசூலுக்கு கீழ்ப்படி நடக்கின்றாரோ அப்போதுதான் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடக்குதல் என்பது முழுமை அடைவதாக கூறுகிறார்கள். இரண்டாவதாக லா துக்பலு ஸலாத்து இல்லா பி அதாஇ ஸகாத்தி, ஜக்காத்தை நிறைவேற்றாமல் அவருடைய தொழுகை உறுதி வராது என்பதாக கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அகீமு ஸலாவாத்து ஸக்கா, தொழுகையை நிறைவேற்றுகிற ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களிலே இணைத்து கூறியிருக்கின்றார். எனவே ஒரு மனிதர் ஜக்காத்தை வேண்டுமென்றே புறக்கணித்து விட்டு அதனுடைய கடமை நிறைவேற்றாமல் அவர் தொழுதால் கடமை தீர்வே தவிர அது முழுமை பெறாதீராக கூறுகிறார்கள். மூன்றாவதாக லா துக்பலுல்லாஹு ஷுக்ரஹு இல்லா பி ஷுக்ரில் வாலிதைனி, பெற்றோருக்கு நன்றி செலுத்தாமல் ஒருவர் அல்லாஹ்வுக்கு மட்டும் நன்றி செலுத்தினால் அந்த சுக்ரியா, அந்த நன்றி என்பது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாததாக கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார், அன்ஷ்குர்லி வலிவாலிதைக்க, எனக்கு நன்றி செலுத்துவாயாக, உன்னுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்துவாயாக என்று அல்லாஹ் கூறுகின்றார். அப்ப இரண்டையுமே அல்லாஹ் தர சேர்த்து கூறுகின்றார். அல்லாஹ்தான் மனிதனை படைத்தான் என்று இருந்தாலும் கூட அவன் இந்த உலகத்திலே உருவாகுவதற்கும் அவனை உருவாக்குவதற்கும் பெற்றோர் அடிப்படையாக இருக்கிறார்கள். அவனை இந்த உலகத்துல வர்றதுக்கு காரணம் என்பது மட்டுமல்ல, விபரம் தெரிகிற வரைக்கும் அவனை ஆளாக்குவது யார்? பெற்றோர் தானே. அதனால என்ன செய்யறாங்க கூறுகிறார்கள், ஒருவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யறாரு, விழுந்த தொழுகிறாரு, விக்கிறாரு, சக்காரு, தான தர்மங்கள் எல்லாம் செய்யறாரு, ஆனா பெற்றோர்கள் பேசுறதில்லை, பெற்றோருக்கு செய்ய கடமைகளை செய்யறதில்லை. இதனால எந்த ஃபாயிதாவும் இல்லை. நான் கூட ஒரு பயான்ல கூட சொன்னேன், நம்ம வகல்லாவிலே ஒருத்தர் நினைச்சாங்க, ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நான் கூட அந்த அம்மாவை நினைச்சா தனியா இருக்கேன்னு நினைச்சேன். இது ஒரு ஆள் இல்லாத அனாதை கூட தெரியும்பாங்க. நம்ம யார்கிட்ட அதிகமா ஒட்டுறதில்லை. என்னடா என்ன அதோட வச்சுக்கிறது, ரொம்ப ஒட்டாததால தான் ஓட்ட முடியுது. சரி, இப்போ நான் கூட நினைச்ச ரொம்ப சரியா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அந்த அம்மா மௌத்தா போறது பாத்தீங்கன்னா எல்லாம் கோட்டு சூட்டா வந்து இறங்கினாங்க. யார் யாரு கேட்டா எல்லாம் வந்து பிள்ளைங்க எல்லாம் 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 வெளியில இருக்காங்க, எல்லாம் சொகுசா இருக்காங்க. அந்த தாய் கடைசி வரைக்கும் அனாதையா கிட்ட மௌத்தா போச்சு. கஷ்டம் செய்யறது 40 அன்னைக்கு தடவுடால ஊருக்கு இருந்து போட்டு என்ன ஃபாயிதா? பேருக்கு நம்மளும் வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. சில நேரங்கள்ல நம்ம வேலை எப்படி இருக்கும், கொண்டடிச்சுக்கிற முள்ளுமா இருக்கும். நம்ம வந்து வல்லைன்னு சொல்ல முடியாது, வரன்னு சொல்ல முடியாது. சில உறவு அப்படி இருக்கு, கொண்டடிச்சுக்கிற முள்ளுமா இருக்கும், துப்பவும் முடியாது, முழுக்கவும் முடியாது. நம்ம வேலை எப்படித்தான் இருக்கும், செய்யறத பார்த்தா போகுங்கிற மனசுலேயே வராது. ஆனா போகலன்னு வைக்க தோணுச்சு, அவ்வளவுதான். பாத்தியல்ல அஜர் தம்பி வீட்டுக்கு வரமாட்டாங்க, இந்த பித்தா போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. நல்லா பாதுகாக்கணும். இப்ப எதுக்கு சொல்றேன்னா, அதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு நகைச்சுவையாகவும் உங்களோடு ஒருவனாக நான் கூறுகிறேன். ஆனால் வேதனைக்குரிய விஷயம் என்னதான் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு நபியே செய்வீங்க தப்பே இல்லை. அல்லாஹ்வுக்கு உண்மையை சொல்ல போனால் நமது மஹல்லாவாசி நிறைவாகவே செய்கிறார்கள், நிறைய செய்யறாங்க, சந்தோஷம். அதே நேரத்தில் பெற்றோரை நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தை நான் வருவதற்கு அவர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு ஆவாகிறார்கள். என்ன செய்யற இப்படி நமக்கு ஒரு நாள் கூட்டு கட்டாயிடுச்சு அப்படின்னாவே டென்ஷன் ஆயிடும். ஆனா இரவு எத்தனை நாட்கள் வந்து என்ன செய்யறாங்க, இரவு பகலாக விழித்து அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். அந்த தாயினுடைய தியாகத்தை பாருங்க. என்னதான் நல்லா தூங்கிட்டு இருக்கும், கணவன் போய் லேசா கைய வச்சா மூச்சை காத்தி அப்படின்னு, புலப்புள்ள சும்மா கைய வைக்கும் காலை வைக்கும் அப்படின்னு, அந்த புள்ள மட்டும் லேசா சிரிச்சா கபக்கு எழுந்திரிச்சு உட்கார்ந்து. உண்மைதானே, அது அவ்வளவு பெரிய வந்துட்டு அன்பு, அவ்வளவு பெரிய தியாகம் வாழ்க்கையில பார்க்கிறது இல்லையா? அதனால ஒருபோதும் என்ன செய்யாதீங்க, பெற்றோரை புறக்கணித்து விடாதீர்கள், சாபத்துக்கு ஆளாகாதீங்க.
என்னுடைய ஆசிரியர் சொல்வார், டேய் பெற்றோருடைய துவாபை வாங்கி கொண்டவனுக்கு அல்லாஹு தஆலா ஆயுளையும் ரிஸ்கில் எல்லாம் பத்து செய்கிறான். பெற்றோருடைய துவாவை வாங்கி கொண்டவனுக்கு அல்லாஹு தஆலா ஆயுள பறக்க செய்வான், உடைய ரிஸ்கில பறக்க செய்வான். அதனால ஒரு எங்க அம்மா இருக்குவேன், ஏதாவது ரொம்ப சண்டை வந்தா திட்டிராத, பத்வா அப்படின்னு செஞ்சிடாத, அது சிரிச்சு சண்டை போடுவ கடைசியில சொல்லுவேன், நீ பத்வா அப்படின்னு செஞ்சிடாத, அப்புறம் நான் கீழே இறங்கிடுவேன். அதே மாதிரி ஆசிரியர் சொல்வார், ஆசிரியருடைய துவாவை வாங்கி கொள்ள அல்லாஹு தஆலா கல்வியை பறக்க செய்வான்வார். ஆசிரியருடைய துவாவை வாங்கி அல்லாஹு தஆலா கல்வியை பறக்க செய்வாங்களே. நாம் யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்தான் என்று சொன்னார். நம்ம காலேஜில் கூட காவிக்கல, ஏதோ அடிப்படை கல்விகளை படித்து ஏதோ கொஞ்சம் ஓதி இருக்கும் என்றால் அல்லாஹு தஆலா எளிமை கொடுக்கலாம் என்று சொன்னார். என்ன உஸ்தாதுடைய துவா தான். அதாவது என்ன செய்யறாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் கற்பனையாக சொல்லவில்லை, கூறுகிறார்கள். ஒரு மனிதன் என்ன செய்கின்றார், நிறைய தொழுகிறார், நிறைய நோன்பு வைக்கிறார், எல்லா கடமையும் செய்கிறார், எல்லா கடமையும் செய்கிறாய், ஆனா பெற்றோருடைய பத்துவாரை அவர் வாங்கினான் என்று சொன்னார். பெற்றோருக்கு நன்றி செய்யவில்லை, ஒரு துவாரை வாங்கவில்லை என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தவனாக ஆக மாட்டான் கூறுகிறார். அதனால என்ன செய்வோம், நேரமேறும். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் சொல்லக்கூடிய செய்தி, நாம் தொழுகை எந்த அளவுக்கு நாம் பேருதலாக நிறைவேற்றுகின்றோமோ அதே போன்று ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதா உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது செய்தி சொல்லியிருக்கேன். மூன்றாவது செய்தியாக கூறுகிறேன், ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதா அல்லாஹ் கூறியிருக்கிறானோ அவர்களுக்கு கொடுத்தால் ஜக்காத்து நிறைவேறும். சதக்காவை பொறுத்தவரை யாருக்கு கொடுக்கலாம். பெருமானா சொல்லுவாங்க, ஒருவர் குதிரையிலே வந்து முடத்திலே தர்மம் கேட்காத கூட அவனுக்கு கொடுக்கல் என்பதாக பெருமானா சொல்லுவாங்க. ஒருத்தர் குதிரையில வர்றாரு, குதிரையிலே அவர் குதிரையில வர்றான், வந்து கூடத்துல உதவி தர்றாங்க குறுகை சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க நம்ம அந்த இடத்துல கூட விளக்காம இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கார்ல போற நிறைய பேர் கரகாரமா, அதனால ஒண்ணுமே செய்யறாங்க. அவர் தேவையுடையவராக இருக்கிறார் வந்து கேட்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், சதக்காக்கள் செய்யலாம், தான தர்மங்களை செய்யலாம். ஆனால் ஜக்காத் என்பது மிக முக்கியமான ஒரு வணக்கம். சதக்காக்களை பொறுத்தவரை குர்பானிகளை கொடுக்குவதை யாருக்கு கொடுக்கலாம். குர்பானி நேரத்தில் கூட கேட்பான், குர்பானிகளை மாட்டு மாத்தாரு கொடுக்கலாமா, தாராளமாக கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், கொடுங்க தப்பே. அதே நேரத்தில் வந்து ஜக்காத்து யாருக்கு கொடுக்கணும்னா அல்லாஹ் தன் திருமறையிலே 9வது சூரா தௌபாவுடைய 60வது வசனத்தில் என்ன கூறுகிறான், 7 வகையான நபர்களுக்கு தான் 8 வகையான நபர்களுக்கு தான் ஒரு ஜக்காத்தை கொடுக்கிறோம் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அவங்களுக்கு தான் அதை கொடுக்கும். இரண்டாவது விலகி கொடுங்கள், இன்னவா சதக்காத்து லில் ஃபுகராயி, ஏழைகளுக்கு கொடுவது என்று அல்லாஹ் கூறுகிறார். ஃபக்கீர்னா யார், ஃபக்கீர்னா யாருன்னா யாரிடத்திலே ஜக்காத்து கடமையாக கூடிய அளவுக்கு பொருள் இல்லையோ அவர் ஃபக்கீர். ஃபக்கீருங்கிறது அர்த்தம். ஃபக்கீர்னா எல்லா அர்த்தம் அப்படின்னா அவருக்கு வசதி இருக்குது, அன்னன்னைக்கு சாப்பிடுறவங்க இருக்குது, ஆனா அதே நேரத்தில் ஜக்காத்து கடமையாக கூடிய அளவுக்கு அவரிடத்திலே செல்வம் இல்லாவிட்டால் அவர் ஃபக்கீராக இருக்கிறார், அவர் கொடுக்கும். அதனால எல்லா வழிக்குங்க ஜக்காத்து கொடுக்குறவங்க நல்லா கவனிச்சு கொடுக்கணும். போன போக்குல என்ன செய்யறது, அள்ளி விட செய்து கொடுத்து போயிடக்கூடாது. இரண்டாவது அல்லாஹ் கூறுகிறான், ஒரு மசாக்கி மிஸ்கின் தான் யாருன்னு சொன்னா அடிப்படை தேவைக்கு கூட எதுவுமே இல்லாதவனை மிஸ்கின் அல்லாஹ் கூறுகிறான். மிஸ்கின் விட ஃபக்கீர் வேற, அன்னன்னைக்கு சோத்து கூட வழி இல்லை, அப்ப மிஸ்கீனாக இருக்கிறவனை கொடுக்கும். மூன்றாவது அல்லாஹ் கூறுகிறான், அந்த ஜக்காத்தை வசூல் செய்யப்படுவதற்கு கொடுக்கலாம். இஸ்லாமிய நாடுகள்ல ஜக்காத்தை வசூல் படுவதற்காக சில நியமனம் செய்வார், பைத்துல் மால் நியமனம் செய்வதற்காக வச்சிருப்பார். அந்த ஜக்காத்தை வசூல் பெறுவதற்காக இருக்காங்கல்ல, அந்த பணியாளருக்கு அது கொடுக்கலாம். நாலாவதாக பத்தி கூடுகும், புதிதாக ஈமாதற்கு வந்தவர்கள் அவர்கள் ஒருவேளை வறுமையில இருந்தால், வசதியா இருந்தாலும் கொடுத்துடக்கூடாது, வர்றாங்க எல்லாத்தையும் சிறந்து விட்டு வர்றாங்க, அவருக்கு தேவை உடையவதாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கொடுக்கலாம். சொன்னா அடிமையை விடுதலை செய்வதற்காக கொடுக்கலாம், அடிமைக்கு கொடுக்கலாம், கொடுக்கலாம். அடிமைதான் அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த காலத்துல அது இல்ல, உலகக்கா சொல்றேன். அதாவது ஒருத்தன் நிரந்தரமாக அடிமையாக்கான அவனுக்கு கொடுக்க தேவையில்லை. ஆனால் அடிமையில இன்னொரு வகையான அடிமை இருக்கிறார், முக்காத்தவிர்வாக சொல்வார். அதாவது அந்த எஜமானர் சொல்வாரு, நான் உன்னை இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், நீ அந்த காசை கொடுத்துதான் நீ விடுதலையாக கொடுக்கிறார். அவர் முக்காத்தமான அடிமை, இவருக்கு கொடுக்கலாம். அந்த அடிமையை விடுதலை செய்வதற்காக வேண்டி என்ன செய்யறது, அந்த காசை கொடுத்தவனை விடுதலை செய்வதற்காக வேண்டி கொடுக்கலாமே தவிர, பொதுவாக ஒருவரிடத்தில் ஒரு நிரந்தரമായ அடிமையாக இருந்தால் அவனை கொடுக்கிற தேவை. இதான் அதுக்கு அர்த்தம்.
ஒருவேளை அவர் ரொம்ப வசதி இல்லாம இருக்க ஏழையா இருக்கா அப்படின்னா ஏழை கவிஞர் அடிமை கொடுக்கலாம் தப்பு இல்லை. ஆனா அது அடிமைக்கு அர்த்தம் இல்லை என்று சொன்னால் அந்த அடிமை விடுதலை செய்வதற்காக கொடுக்கலாம். அடுத்தவா கூறுகிறார் ஒரு ஹாரி மீன் கடனாளிகளுக்கு கொடுக்கலாம். கடனாளிகளுக்கு கொடுக்கலாம். ஐயர் ஒருவருக்கு இங்கே செய்யறா சொல்றாங்க. பல பேருக்கு பிடிச்சு கொடுக்கிறத விட ஒருவர் உண்மையாக ஒரு கடனாளியாக இருக்கிறான் என்றால் அந்த கடனை நம்முடைய சக்காத்துடைய மொத்த அமௌண்டே அவருக்கு நம்ம கொடுத்து அவர் கடனை விட்டு விடுதலை தர வைக்க முடியும் என்று சொன்னார். அவருக்கு கொடுப்பதா சிறப்பா. பல பேருக்கு பங்கிட்டு கொடுப்பதை விட அவர் ஒரு பெரிய கடன்ல இருக்காரு, அந்த கடனை என்ன செய்யறது, நம்ம சக்காத்தை கொடுத்தால் அவர் கடனை விட்டு விடுதலை அடைவார்னு சொன்னா அதற்கு கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அந்த கடன் அவர் நியாயமான விஷயத்துக்காக வாங்கியிருக்கணும். அது ஊருக்கு வாங்கியிருக்காக என்ன செய்யறது, கொடுத்துடக்கூடாது. அது ஊரு பெருமைக்கு ஒரு தாரவாய்ப்பு ஓட்டுறான், ஊரு பெருமைக்கு இன்னைக்கு நிக்கா பண்றாங்க. இன்னைக்கு நிக்கா என்னை பொறுத்தவரை ஊரு பெருமைக்காக செய்யறது தான். அதாவது நான் என்ன சொல்வேன், வசதி படைத்தவர்கள் அந்த பாவத்தை செய்வது தவறு. அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரே தவறு மட்டும் பாவம் மட்டும். ஆனா அந்த ஏழைகளை பொறுத்த வரைக்கும் அப்புறமாவது நிக்கா செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நிக்கா செய்யறது பாவம் மட்டுமல்ல, கடனாக ஆகிவிட்டு அந்த கடனை அடைப்பதற்கு சிரமப்படுறாங்க. அது தேவையே இல்லை. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, 3 முறை வசூல் பண்ணி நிக்கா செய்யறாங்க. இடத்துல கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, அதுல யாரா நிக்கா செய்யறா சொல்லுங்க, பொருள் வாங்கி கொடுத்துடலாம். ஆனா காசு கொடுப்பது எனக்கு வந்து ஜீரணிக்கவே முடியாது சார். ஏன்னா இடத்துல வந்து ஒருத்தவங்க உதவி கேட்டாங்க, நானும் உங்களுக்கு உதவி செஞ்சேன். நிக்கால போய் பார்த்த உடனே எனக்கு ஏன்னா உதவி செஞ்சமோன்னு ஆயிடுச்சு. இருக்குதானே செய்யும். ஏங்க எவ்வளவு வசதியானவங்க இருந்தாலும் அவரும் கஷ்டப்பட சம்பாதிக்கிறாங்க. அந்த காசு வந்து நம்முடைய பணம் உங்களுக்கு பயனா இருக்குன்னு எதிர்பார்க்கவே தப்பு இல்லையே. அதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த கடன் என்பது நியாயமான விஷயங்களுக்காக ஒரு வாங்கியிருந்தால் அந்த கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி என்ன செய்யலாம், ஒரு பெரிய அமௌண்ட் இருந்தா கூட கொடுத்து ரிலீஸ் பண்ணலாம். அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக பரப்புவதற்காக வேண்டி யார் போராடுகிறார்கள் பாடுபடுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் கொடுக்கலாம். என்ன செய்யறாங்க, அந்த காலத்துல வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நிறைய போர்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அல்லாஹ் உலகத்தின் எல்லா மக்களும் எல்லாம் பாதுகாக்கணும். இந்த மார்க்கத்துக்கு எல்லா காலத்திலுமே ஆபத்து இருக்கு. அது குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்காக நிறைய துவாசை. இப்ப ரமலானுடைய ஆழத்திலே கூட ஏறத்தாழ உதிரத்திலே ஒரு 49 பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, பெண்கள் ஷஹீதாகி போனார். என்ன செய்யறாங்க, எல்லா காலத்திலுமே இஸ்லாத்தை அழிப்பதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க, தன்னை தியானம் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்ப என்ன செய்யறாரு, எந்த மக்கள் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காகவே போராடுகிறார்கள். அந்த போராடுதல் என்பது என்ன செய்யலாம், அவருடைய ஆயுதத்தால் இருக்கலாம், அல்லது உடல் வலிமையினால் இருக்கலாம், என்ன செய்யலாம், உபதேசத்தின் மூலமாக இருக்கலாம். இந்த மார்க்கத்தை என்ன செய்யறாங்க, பரப்புறதுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்க. நமக்கு போறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா உங்களுக்கு பொருளாதார உதவி செய்ய முடியும்னு சொன்னா அவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கலாம், எதை சக்காத்தை கொடுக்கலாம். இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலேனா ஆலிம்களுக்கு கொடுக்கலாம் சட்டத்துறை. இதை யாரும் கிராஸா பார்த்துறாதீங்க. என்ன செய்யறாங்க, ஆலிம்களுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னால் மார்க்கத்தை பரப்பக்கூடியவர்கள் என்பதிலே அவர் அல்லாஹ்வுடைய பாதையை நிற்கிறார்கள். அதனால ஆலிம் ஜக்காத் வாங்க தகுதி படைத்தவமாக இருந்தார், அவர்களுக்கு கொடுக்கலாம் என்றாக கூறுகிறார்கள். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்றேன். இடத்துல கூட சிலரை கேட்கிறாங்க, அத நான் ஜக்காத்து போட இருக்குது, ஆனா யாருக்கு ஒருத்தர் கொடுக்கிறாருன்னா கேட்கறதுக்கு சங்கடமா இருக்குங்களா சொல்லிட்டு டக்குன்னு சொல்றார். டக்குன்னு அவர் சொல்லக்கூடிய செய்தி சொல்றார், உங்களுக்கு கொடுக்கலாம் நினைக்கிறேன், ஆனா உங்களுக்கு சக்காத்து கடமையா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா எப்படி கேட்கறதுக்கு எனக்கு புரியல. நீ சொல்ல வர செய்தியை சொல்லிட்டார். நான் ஒரே இவ்வாறுங்க, சக்காத்தை பொறுத்தவரை சங்கடப்படுறதுக்கு வேலையே கிடையாது. சக்காத்து பொறுத்த வரைக்கும் சங்கடப்படுறது வேலையே இல்லை. நம்ம ஒருத்தரை கொடுக்க போறோம் அப்படின்னா இவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா அப்படின்னா இது சக்காத்துடைய பணம், உங்களுக்கு வாங்க கொடுக்கலாமா கேட்கணும். அவர் நினைச்சுக்கிடுவாரு, இவர் நினைச்சுக்கிடுவாரு. அதனால சட்டத்தை பொறுத்தவரை சக்காத்து பருமான வழக்கம். இது சக்காத்துடைய பணவருக்கு உங்களுக்கு கொடுக்கலாமா கேட்கலாம், தப்பு இல்ல. ஒருத்தருக்கு சொந்த வீடு இருக்கு, ஆனா என்ன செய்வாங்க, ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டார், ஒரு கஷ்டத்துல பெரிய சிரமத்துல மாட்டிக்கிட்டார். கடைசியில என்ன செஞ்சா அப்படின்னா அவருக்கு ஒரு தேவையாக இருந்துச்சுன்னா கேட்கதான் இருந்துச்சு. உங்களுக்கு சக்காத்து படம் ஒண்ணு இருக்கு, தரவா. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சக்காத்து படம் தரதா சொன்னாரு, தரவா கேட்கதான் செஞ்சேன். ஏன்னா அவர் என்ன வீடு பார்க்க அவர் சொந்த வீடுலாம் வச்சிருக்காரு, அவருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படி இல்லை.
அவர் நேரத்துல வாய்ப்புகள் வைக்க சொந்த வீடு கட்டியிருப்பார். அதுக்கு பிறகு பெரிய ஒரு சிக்கல் மாட்டிக்கிட்டாரு. சிக்கனை மாட்டிக்கிட்டு அவரை போய் சிரவத்தில் வைக்கும் போது என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் கேட்டேன், ஜி ஜக்காத்து படம் ஒண்ணு இருக்குது, உங்களுக்கு தராவா, ஜக்காத்து கொடுத்துவா கேட்டேன். அவர் கொடுக்க கொடுத்தாச்சு, வேற கொடுத்து. அவ ஜக்காத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா வலிக்குங்க. ஒருத்தர் கொடுக்கும் போது ஜக்காத்திரை பணம் மீது உங்களுக்கு தர்றாவாறு கேறது ஒண்ணு. அப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டா, இதை ஜக்காத்து வந்து கையில கொடுத்துருக்கு. அவர் வாங்க இல்லச்சு எனக்கு ஜக்காத்து கறந்த அப்படின்னு அவர் கொடுத்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அவரை வச்சுக்கிட்டாருன்னா உங்க கடமை முடிஞ்சு போச்சு. அவர் ஒரு கடமையா இருந்து வாங்கிட்டப்ப அவர் அந்த அனுபவிச்சுடார். நீ ரொம்ப தான் யோசிக்குவீங்க சொல்லிட்டு கொடுத்துருந்தா. ஜக்காத்தை பொறுத்தவரை ஜக்காத்து என்ற நியத்தம் இருக்க வேண்டும். ஜக்காத்துல நியத்து முக்கிய வரலாறு சரலது. ஜக்காத்து வரலாறு இருக்கிறதுனால எப்படி தொழுகைக்கு நம்ம நியத்தை செய்கிறோமோ அது மாதிரி ஜக்காத்துடைய நியத்து மிக முக்கியம். ஜக்காத்து பணத்தை ஜக்காத்து சொல்லி கொடுத்துருப்போம். என்ன செய்வாங்க, ஆலிமருக்கு கொடுக்கலவா என்றால், ஆலிம்களை பொறுத்தவரை உண்மையிலே சக்காத்து வாங்குவதற்கு அவங்க தகுதி படைத்தவதா இருந்தாங்கன்னா கொடுக்க அதிகமானவங்க தகுதியாக தான் இருக்கிறார். அதிகமான ஏன்னா அதிகபட்சம் ஒரு 15 ரூபா 18 ரூபாய்க்கு மேல கிடையாது. 15 ரூபாங்கிறது அதிகபட்சம். அவங்க அதற்குள்ள சிறப்பை வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கா. அதுதான் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒரு அளவுக்கு என்ன செய்யறாங்க, அந்த ஆலிம்களுக்கு கொடுக்கிறவாடா அவங்களோட பேசுங்க. யாரா இருந்தாலும் செய்யுங்க. நான் சட்டத்தை சொல்கிறேன், எல்லாமே வந்துட்டு என்ன செய்யறாங்க, முஸ்லீம் எல்லா மகளாவே இல்லை, எல்லாம் மகளாவே நல்ல வீடு கொடுத்து நல்லா ஹதியா கொடுத்து கண்ணியமா வச்சிருக்காங்கிறது 90% அதெல்லாம் கிடையாது. ஒரு டாப் நம்ம ஒரு ஆள் அவ்வளவுதான் முடிஞ்சு. அதிகமான நடைகள்ல வந்து அப்படி கிடையாது. அதனால என்ன செய்யறதுன்னா, அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொன்னா அவங்க ஆலிமுறை பொறுத்தவரை உண்மையிலேயே அவங்க ஜக்காத்தாக தகுதி படைத்தவராக தான் கொடுங்க. ஒரு வேலை வந்துட்டு நீங்க உங்களுக்கு டவுட்டா இருக்குது, ஒரு ரோகத்து பேருக்கு கொடுக்கலாமா வேணாமா சக்காத்து கடமையா அப்படின்னு அவங்க டவுட் இருந்தா அவர்கிட்ட நேரடியா கேட்டுருங்க. இல்லைன்னா கவரப்புக்கு சக்காத்துல கையில கொடுத்துருங்க, வேலை முடிச்சு. அடுத்து அவர் கொடுக்கிறார்கள் சபீல். வபுல் சபீல்லா இல்ல வழிபோக்குன்னு அர்த்தம். வழிபோக்குன்னா என்ன அர்த்தம்? ஒருவருடைய சொந்த ஊரிலே வசதியானவராக இருக்கின்றார், சொந்த ஊரில் வசதியானவராக இருக்கார். வரக்கூடிய வரியில எல்லாரோட்டையும் தவற விட்டு விட்டு ஒண்ணு இல்ல அவர் அடுத்த நிற்கிறான். செய்யறாத வந்து உறவு கேட்கிறார், எந்தடா வர்ற வழியில எல்லாம் மிஸ் ஆச்சு அப்படின்னு. ஆனா உண்மையிலே வேதனையான விஷயத்தா, இன்னைக்கு உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வேதனையான விஷயம்தான். நம்ம ஒரு ரோகம் விசாரிக்க வேண்டியது என்ன செய்யறது, நம்ம அல்லாத பாரத்தை கூட கொடுக்க வேண்டியதான். ஏன்னா இன்னைக்கு உண்மையும் பொய்யும் ஒற்றா கலந்து போச்சு. இன்னைக்கு அதே மாதிரி நிறைய நேரம் சொல்றாங்க, இல்ல நான் வர வழி எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றோம். நம்ம என்ன செய்யற மாதிரி இருக்கு, கொடுக்குறாருன்னா எந்த ஊருக்கு போறாலும் ஒரு டிக்கெட் கொடுக்க வேண்டியதான். ஏன்னு செய்ய கையில காசு கொடுக்க பயமா இருக்கு. நேர கூரைக்கு கூட கடைக்கு போயிடுறாங்க. காசை கொடுத்தேன்னு மூலையதான் இருக்கிறான். நிறைய பேர் முசாஃபிர் பூரா அங்கேதான் இருக்கிறாங்க. அதனால நான் கூட சொல்றது, யாரா இருந்தாலும் கூட பணத்தை கொடுக்கறத அவாய்ட் பண்ணி கொடுக்கிறதுவாக நான் சொல்றேன். பொருட்களை வாங்கி கொடுங்க, வீட்டுல உள்ள பொருட்களை கொடுங்க, பெண்களை நம்பி பணத்தை கொடுங்க, அது எந்த கடைக்கு போக. ஆம்பளை நம்பி காசு கொடுக்கறது கவனமாக இருங்க. பூரா இங்கேதான் போய் இருக்கிறாங்க. சரி, அப்ப அவனசபின்னா இல்லாத்தம்னா அவன் ஊரிலே வந்து வசதி படைத்தவனாக இருந்து வரக்கூடிய வழியில எல்லாவற்றையும் தவற விட்டு விட்டார், அவனுக்கு கொடுக்கிறான். இதுதான் என்ன அல்லாஹ் கூறுகிறார். ஃபரீதத்தமிழ் அல்லாஹ் கூறுகிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கனவு என்பதாக கூறுகிறார். இதனால என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுக்கக்கூடியவர்கள் யாருக்கு கொடுக்கணும், இது 8 வகையான மக்களுக்கு தான் சக்காத்தியை கொடுக்கணுமே தவிர மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது. யாருக்கு சக்காத்தியை கொடுக்க கூடாதுன்னா, முதலாவதாக காஃபிர்களுக்கு சக்காத்தியை கொடுக்க கூடாது. உடனே நம்மிடத்துல உதவி நாடு வலிகிறார்கள், தர்மங்கள் செய்யுங்கள். அதுதான் வெற்றி விடாதீங்க, தர்மங்கள் செய்யுங்கள். குர்பானின் நேரத்தில் தர்மங்கள் செய்யுங்கள். அவங்களுக்கு நசிலான உலகத்திரிய செய்யுங்கள். அதனால்தான் அன்பு ஏற்படும். குஜராத்தினுடைய கலவரத்திலே முஸ்லீம்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் உண்ட உணவை அவருக்கு ஏழைகளுக்கு கொடுக்காமல் கீழே கொட்டினார்கள். அதனால்தான் அந்த தலித்துகளை பாசிச சக்தியை பயன்படுத்தி கொண்டு 2000க்கும் அதிகமான முஸ்லீம்கள் ஷஹீதானார் வரலாறு சொல்லியிருக்கிறார். அதனால அதுடைய கேட்போம், அதான் தரமாட்டு கோப்போம். அப்படிதான் வெறுக்காதீங்க, யாரும் வெறுக்காதீங்க. இன்னைக்கு அது மாதிரியான சாதாரணமான மக்களை தான் முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்புகிறார்கள். அதனால அது ஒரு விஷயம் உண்டு. அதே நேரத்தில் நம்மை நாடி வரக்கூடிய அல்லாஹ் நம்மை நாடி வரக்கூடியவர்கள் யாரை விரட்டாதீங்க. அவங்க காஃபிர்களாக இருந்தால் ஜக்காத்தை கொடுக்க முடியாத தவிர சதக்காக்கள் செய்யுங்க. 50 பேர் கொடுக்க
அதாவது என்ன செய்யுங்க, ஜக்காத்தை பொறுத்தவை ஒன்று காபிர்களுக்கு கொடுக்க கூடாது. ஷாகிர்களுக்கு என்ன கொடுக்க கூடாதுன்னா ஜக்காத்தை கொடுக்க கூடாது, சரக்கத்தில் ஃபித்ரை கொடுக்க கூடாது, நேர்ச்சிகளுடைய பொருட்களை கொடுக்க கூடாது, அதே மாதிரி கஃபாராக்கள் கொடுக்க கூடாது. ஒரு சட்டத்தை கஃபாரான என்ன அர்த்தம்? ஒரு தவறு செய்து விட்டார், அந்த தவறுக்கு பரிகாரமாக என்ன செய்யறாரு அப்படி கொடுக்கும் போது அதை காஃபிருக்கு கொடுக்க கூடாது. உதாரணமாக ஒருத்தர் சத்தியம் என்றார், சத்தியத்தை பண்ணி அதை முடித்து விடுகிறார், சத்தியத்தை பண்ணி முடிச்சுட்டார். ஆனால் பாவமான விஷயத்திலே சத்தியம் செய்தால் முடிக்க வேண்டும் வாய்ப்பு கூறுகள் என்ன சொல்றாரு, அல்லாது சத்தியம் பேச சொல்றார். இது பாவமான சத்தியம், இதை முறிக்க வேண்டும், இதுக்கு பரிகாரம் கொடுக்கும். இதுக்கு பரிகாரம் என்ன? 3 நாட்கள் வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுவார் 6வது முதல் அசக்தி பாருங்க. அல்லாஹ் சொல்ற 3 நாட்கள் வைக்க. இல்லை என்றா 10 பேருக்கு உணவு கொடுங்கள் அல்லது 10 பேருக்கு உடை கொடுங்கள். இந்த 3 ஆப்ஷன்ல ஒண்ணு செய்யணும். சரி, இப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்ப என்ன செய்யறோம், சத்தியத்தை முடித்திருத்தோம், இது பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை காஃபிர்கள் கொடுக்க கூடாது. அப்ப காஃபிர்களை பொறுத்தவரை ஜக்காத்தை கொடுக்க கூடாது, சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க கூடாது, நேர்ச்சியை கொடுக்க கூடாது. நம்ம ஏதாவது காரியத்தை நேர்ச்சி செஞ்சிடலாம் அப்படிங்கிற அதை காஃபிர் கொடுக்க கூடாது என்று சொன்னால் ஒரு இபாதத். கஃபாராத்தை கொடுக்க கூடாது, மற்ற எல்லாத்தையும் கொடுக்கலாம். அது காஃபிர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்க கூடாது. இரண்டாவதாக எழுதுகிறார்கள், யாருக்கு ஜக்காத்து கடமையோ அப்படி பெருத்த வசதி படைத்தவருக்கு ஜக்காத்தை கொடுத்து விடக் கூடாது. ஆரம்பத்தில் நான் சொன்னேன், கொடுப்பதற்கு முன்னால் ஜக்காத்தை நான் கொடுக்கிறேன், உங்களுக்கு வாழ்ந்த தகுதி இருக்கிறதா என்று கேட்டு விடுங்கள். அப்படி இல்லாவிட்டால் கவர்ல பணத்தை போடுங்க, ஜக்காத்தில் என்ன செய்யறாங்க, எழில் மொத்தமா பெரிய இடத்துல கையில கொடுத்துருங்க. அவர் வாங்கிட்டாலும் ஓகே, வாங்காவிட்டாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. கடமையான ஒண்ணு கொடுக்க கூடாது. மூன்றாவதாக எழுதுகிறார்கள், தன்னுடைய தான் யாரை பராமரிக்க வேண்டுமோ அவருக்கு சக்காத்தை கொடுக்க கூடாது. உதாரணமாக நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி மக்கள், இவங்க எல்லாம் நான் பராமரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், இவருக்கு கொடுக்க புறாயமாக கொடுக்கிறார்கள். சரி, நேரம் ஆயிடுச்சு, முக்கியமா செய்திப்படி சொல்லி முடிச்சேன். சரிங்க, ஜக்காத்தை கொடுக்கிறோம் இல்லையா, அந்த ஜக்காத்தை கொடுக்கிற நேரத்துல இன்னொரு விஷயங்கள் கூட கேட்கிறான். என்னன்னு கேட்டா, அந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுத்திருப்பவே இதுக்கெல்லாம் வந்து ஜக்காத்து கடமையா கேட்கிறான். ஒழுங்கா விளைவிக்க, அதாவது நம்முடைய நகை பேங்க்ல இருக்குமானால் அதுக்கு வந்து ஜக்காத்து கடமை இல்லை. சிகவாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம நகை பேங்க்ல இருந்துச்சுன்னா அதுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஏன்னு சொன்னால் அதுக்கு நம்முடைய மில்கியத்திலே நம்முடைய அதிகாரத்தில் அது இல்லை, அதனால வந்து ஜக்காத்துக்கு கடமை இல்லை. அதே நேரத்துல நம்ம அட்வான்ஸ் கொடுத்திருந்தோம்னா அதுக்கு சக்காத்து கொடுக்கும். ஏழு நம்முடைய பணம் தான். இப்ப நான் இவர் வீடு இருக்கேன், இவர் வீட்டுல உதவி செய்யற ஒரு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், கொடுத்து வாடகைக்கு இருக்கு அப்படிங்கன்னா அந்த 5 லட்சம் என்னுடைய தற்காலிகத்தை அவரத்துல கொடுத்தா கூட அதுக்கு சக்காத்து யாரு கொடுக்கணுங்க, வாங்கி வச்சிருக்கவர் கொடுக்க தேவையில்லை, யாரு கொடுத்தாரோ அவருக்கு சக்காத்து கொடுக்கணும். அதாவது அட்வான்ஸ் தொகைக்கு சக்காத்து கட்டாயம் கொடுக்கணும். அதனால விளைவித்துங்க. அதே மாதிரி வந்து டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும், டெபாசிட்டை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க, நம்ம யாரும் டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சக்காத்து கொடுக்கிறவாக கொடுக்குறான்னு. அதே மாதிரி சக்காத்து இங்க கொடுக்கிற நேரத்துல யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு என்ன சொல்றேன், சகர் சாப்பாடு கொடுக்க கூடாது. சகர் சாப்பாடுக்கோ இஃப்தார் நிகழ்ச்சிகளுக்கோ சக்காத்தை கொடுக்க கூடாது. ஏன்னு சொன்னால் அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஜக்காத் என்பது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு செல்ல வேண்டும். எந்த விஷயத்திலே ஏழைகளும் செல்வந்தரும் ஒன்றாக கலக்கிறார்களோ அல்லது சக்காத்து கூடாது. சகர் சாப்பாடு கொடுக்கும் போது ஏழைகள் மட்டும் வாங்க சொல்ல முடியுமா? லோனு கொஞ்சம் ஆச்சும் போது ஏழைகளுக்கு மட்டும் ஊற்றப்படுகிறதா? எல்லாருமே குடிக்கிறாங்க, காசிர்கள் கூட குடிக்கிறாங்க, தப்பு இல்லை, கொடுக்கணும் தான் கொடுக்கிறது. லோனு கொஞ்சம் காசிற்கு கொடுக்க வேண்டும். நல்லா விளைக்குங்க. அந்தையில இருக்கிற அருகில இருக்கிற மாற்று மருத்துவர் நேசமா இருக்கிறது மார்க்க வலியுறுத்துகிறது. எந்த விஷயத்தில ஏழைகளும் செல்வந்தரும் ஒன்று சேர்கிறார்களோ அப்படிப்பட்ட நோன்புகளுக்கு இஃப்தார் நிகழ்ச்சியா இருக்கலாம், சகுனுடைய விஷயங்களாக இருக்கலாம், இதுல வந்து வேலை செய்யக்கூடாது, ஜக்காத்துல காசை கொடுக்க கூடாது. அதே மாதிரி இன்னொரு செய்தி எழுதுகிறார்கள், ஜக்காத்தை பொறுத்தவரை கட்டுமான படிகளுக்கு கொடுக்க கூடாது. பள்ளிவாசல் கட்டுமான படியாக இருக்கலாம், மதரசாப்படி கட்டுமான படியாக இருக்கலாம், கட்டுமான படிகளுக்கு கொடுக்க கூடாது. அதனால மதரசாக்கள் யாரா வர்றாங்க அப்படின்னா, கட்டுமான படிக்கு வர்றாங்கன்னா அதுக்கு என்ன செய்யக்கூடாது, சக்காத்து கொடுக்க கூடாது. ஏன்னா சில பேர் கட்டுமான படியே வர்றாங்க, சில பேர் உதவின்னு வர்றாங்க. கட்டுமான படிக்கு வந்தால் ஜக்காத்தை நீங்கள் கொடுக்க கூடாது. அது நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் நீங்க ஒரு சொல்லிடுங்க, ஏன்னா இது வந்து செய்யற, இது வந்து ஜக்காத்துடைய காசு வாங்க சொல்லி அவங்களோட தனியா பில்லு போட்டு ஜக்காத்துன்னு வாங்கிட்டு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. பள்ளிவாசலுக்காக இருந்தாலும் சரி, மதரசாவுக்காக இருந்தாலும் சரி, கட்டுமான படிவு கொடுக்க கூடாது.
அதே மாதிரி ஜக்காத்து பணத்தை கொண்டு பள்ளியிலே பணி செய்யக்கூடிய மதரசாவிலே பணி செய்யக்கூடிய இமாம்களுக்கு அல்லது ஆசிரியர்களுக்கு அதை சம்பளமாவோ போனஸாவோ கொடுக்க கூடாது. சம்பளமாவோ போனஸாவோ கொடுக்க கூடாது. சரி, அதே மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அது யாருக்கு கொடுக்க கூடாது? இன்னொரு விஷயம் சொல்றாங்க. ஒரு ஏழைக்கு நீங்க கொடுத்துறீங்க, சென்ற வருஷத்துக்கு முடிச்சிடறேன். ஒரு ஏழைக்கு நீங்க கொடுக்குறீங்க, வேலை கொடுக்க நேரத்தில் அவர் கையிலே ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் பார்த்தோம். அந்த பொருள் உங்களுக்கு உரிமையா இருக்கிறது எப்படி கடமையோ அதே மாதிரி அவனுடைய தரத்திலே கொடுக்கிறவங்க சக்காத்துடைய சட்டத்தை. இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, ஒருத்தர் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி இருக்காரு, அவருக்கு போய் டைரக்டா நீங்க போய் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு பில் கட்டினீங்கன்னா சக்காத்து கூடாது. அவர் கையில கொடுத்தா கிடைச்சிடும். இதெல்லாம் அவரை கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். அவன் சொல்லுக்காரவர் யாராவது கூட்டிட்டு போய் கட்டலாமே தவிர, நான் உனக்கு தான் ஒரு காசு தரமாட்டேன், நான் டைரக்டா கட்டிக்கிறேன், அது தேவையில்லை, சக்காத்தையும் கூடாது. அதே மாதிரி கல்வி உதவியாக வழங்கினாலும் சரி, ஒரு கல்வி உதவி வழங்கினால் ஒரு ஏழை கல்வி உதவி செய்றீங்க. அப்ப என்ன செய்யறதுன்னா அவங்க கையில கொடுத்து என்ன செய்யலாம், கட்ட சொல்லாம டைரக்டா கட்டக்கூடாது. உங்களுக்கு நம்பிக்கைக்காக வேணுமானா அவங்க கூட்டிட்டு போய் கட்டலாம், இதை கட்டிட்டு என்ன செய்ய பில் அனுப்புங்க சொல்லலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா டைரக்டா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கோ கல்வி ஸ்தாபனம் கட்டினால் ஜக்காத்து கூடாது வாங்குகிறார். அதான் என்ன செய்யறதுன்னா ஜக்காத்தை எப்படி கொடுக்கதாக மாற்றி கூறுகிறதோ அந்த அடிப்படையில் அவர் கொடுக்க நேரத்தில் அல்லாஹு தஆலா மென்மேலும் வழக்கு செய்கிறார். இந்த ஜக்காத்தை கொடுத்துகாரத்தினார் இந்த சமுதாயத்திற்கு உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்திருக்கிறது. ஜக்காத்தை விட்டகாரத்தினார் அல்லாஹ்வுடைய சாபம் இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது. தொடர் சாகரத்தில் கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.